ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் சித்தூர் மாவட்டம் வேப்பஞ்சேரி எனும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயணர் திருக்கோவில். கோவிலின் மூலவர் லட்சுமி நாராயணர் என்றும் தாயார் மகாலட்சுமி என்று அழைக்கப்படுகிறார். கோவிலின் தலவிருட்சம் பாரிஜாதம், தீர்த்தம் தசாவதார தீர்த்தகுளம். கோவிலின் புராண பெயர் வேப்பஞ்சம் ஹரி. கோவிலின் கொடிமரத்தை தாண்டி உள்ளே சென்றால் அமைதி தழுவும் முகத்துடன் கருடனையும் துவார பாலகர்களையும் வழிபடலாம். கருவறை விமானத்தில் கலியுக கண்ணன் அமர்ந்துள்ளார். ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் ஸ்ரீனிவாச பெருமாள் கண்ணை கவரும் விதத்தில் அமர்ந்துள்ளார். சகல பாவத்தையும் போக்கும் சுதர்சன சக்கரமும் அமைந்துள்ளது. ஆழ்வார்களும் இக்கோவிலில் தனித்தனி சன்னதிகளில் அருள்பாலிக்கின்றனர். லக்ஷ்மி தேவியை தன் மடி மீது அமர வைத்து சாந்தமாக காட்சி தரும் லக்ஷ்மி நாராயணனை தரிசிப்பதற்கு எல்லோருக்கும் கொடுத்து வைக்க வேண்டும். இந்த அதிசய லக்ஷ்மி நாராயணனை தரிசிக்க ஆந்திராவில் உள்ள வேப்பஞ்சேரி செல்ல வேண்டும். கோவிலுக்கு தசாவதார தீர்த்த குளமும் உண்டு. குளத்தின் நீர் இனிப்பு சுவையுடன் உள்ளது. பாவங்களை போக்கி பரிகாரம் செய்ய பயன் தருகிறது. இக்குளத்தை சுற்றி அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய தசாவதார சிலைகள் தனித்தனியே அமைத்துள்ளனர். குளத்தின் நடுவே நீரில் காளிங்க நர்த்தனம் புரிவராக கிருஷ்ணர் அமைந்துள்ள காட்சியை காண கண்கள் கூடி வேண்டும். குளத்தின் அருகிலேயே 21 அடி உயரத்தில் ஒரே கல்லில் அழகிய வேலைப்பாடுகளுடன் 10 அவதாரங்களுடன் கிருஷ்ணனின் தசாவதார சிலையை தரிசிக்காமல் வர முடியாது. இக்கோயிலின் தென்புறம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி கோவில் அமைந்துள்ளது. இங்கு வழிபட்டால் மது அருந்துபவர்கள் மனம் திருந்துகின்றனர். செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் ராகுகால பூஜையில் பங்கேற்று பல நன்மைகள் அடைகின்றனர். லட்ச தீப வழிபாட்டில் கோடி நன்மைகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால், ஆந்திர மாநிலத்தில் 750 ஆண்டுகளுக்கு முன் 3ஆம் குலோத்துங்க சோழன் ஆட்சி காலத்தில் இக்கோவில் அமைய பெற்றது. பின்னர் அடுத்தடுத்து நடந்த படையெடுப்பு காரணமாக கோயிலின் பெருமை குறைந்தது. பசு வளர்ப்பு, விவசாயம் இக்கிராமத்து மக்களின் முக்கிய தொழில். மழை பெய்ததால் விவசாயம் பாதித்தது. கால்நடைகள் தீவனம் இன்றி தவித்தன. பசி பட்டினியால் மக்கள் கிராமத்தை விட்டு வெளியேறினர். இவைகளுக்கு காரணம் தெரியாமல் மக்கள் தவித்தனர். நாளடைவில் விடை தேடிய கிராம மக்கள் ஒன்று கூடினர், விவாதித்தனர். வேப்பஞ்சேரியின் காக்கும் கடவுளான லட்சுமி நாராயணனுக்கு கடந்த காலங்களில் பூஜை நடைபெறவில்லை என்பதை உணர்ந்தனர். அப்பொழுது அசிரீரியாக ஒலித்த குரல், எனக்கு முன் போல் நித்திய பூஜைகளும் அபிஷேகங்களும் குறைவில்லாமல் செய்து வந்தால் என்னுடைய அருளால் இக்கிராமம் செழிக்கும், குலம் விளங்கும், மாடு கன்று பயிர்கள் செழிக்கும், உங்களின் பாவங்களில் இருந்து விடுதலையும் கிடைக்கும் என்று கூறியது. இதைத் தொடர்ந்து இக்கோவில் புதுப்பிக்கப்பட்டு நித்திய பூஜைகளும் பிரம்மோற்சவம் முதலான விழாக்களும் நடந்து வருகின்றன. இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால், திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், கடன் பிரச்சனை, கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு பெற, உடல்நலம் குன்றியோர், தொழில் பாதிப்படைந்தோர் இக்கோவிலுக்கு வந்து முறையாக பூஜை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பிரார்த்தனை நிறைவேறியதும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். கோவிலின் திருவிழாக்கள் கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி, வைகுண்ட ஏகாதசி ஆகியவை இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று லட்சுமி நாராயணனை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்.